அது போக இன்னைக்கு வந்து நேரடியாக காலையில் ஃபுல்லாக ஃபோன் போட்டு நேரடியாக அந்த குடும்பத்துக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு உரிய தண்டனை கண்டிப்பாக பட்சத்தில் நாங்கள் இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆர்ப்பாட்டம் பண்ண சொல்லி அமைப்பில் பண்ண சொல்லி உரிய நடவடிக்கை எடுத்து சட்ட ரீதியில் என்ன நடவடிக்கை கிடைக்கிற தண்டனை கிடைக்குமோ அந்த தண்டனை கிடைக்கிறதுக்கு பொதுச்சார் சொல்லியிருக்காரு. நாங்களும் நாளைக்கு அங்கே ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். ஆர்ப்பாட்டம் பண்ணி இந்த அரசுக்கு எதிராக இந்த மாதிரி போதைப் பொருள்னால தான் இந்த கலாச்சாரம் போதை காரணமே நம்ம குழந்தைகள் வீணா போகிறோம். இதை பண்ணிட்டு இந்த நாடே குட்டி வச்சுடா போயிட்டு உரிய நடவடிக்கை எடுப்பாங்க. சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் எங்கள் பொதுச் செயலாளர் தலைமையில் உரிய நடவடிக்கை எடுப்போம். உங்கள் பின்னாடி உங்கள் குடும்பத்திற்காக எங்கள் கட்சியே முழுமையாக நிற்போம். எங்கள் நகர செயலாளர் இருக்காரு. எது இருந்தாலும் உங்களுக்கு சொல்லுங்க. எங்களுக்கு எல்லாரும் நாங்கள் உங்கள் வீட்டு குழந்தையாக உங்கள் பிள்ளையாக தெருவு பாருங்க விற்கிறான். இந்த அரசாங்கம் கண்டுக்கவே மாட்டாங்க. பயமா இருக்கு. நம்ம குழந்தைகள் நம்ம குட்டி நம்ம தாய்மார்கள் நடக்கிறதுக்கே ஒரு வழி எல்லாம் போச்சு. ஏன்னா இந்த அரசு அப்படி மோசமான நடவடிக்கை நாளைக்கு மற்ற பிள்ளைங்களுக்கு நடக்க கூடாத மாதிரி அவனை கொண்டு ஷூட்டிங் ஆர்டர் கொடுங்க. முதல்ல ஷூட்டிங் ஆர்டர் இல்லைட்டா அவனுக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுங்க. என் பிள்ளை நான் ஆசையோட படிக்க வைக்கல. என் ஆசை நிறைவேறல. மற்ற தாய்ப்பாரு பெற்றோர் எல்லாரும் பொண்ணு இருக்கா. அவளை நல்லா அவளையாச்சும் நல்லா படிக்க வைக்கணும். பஸ் வரணும். எங்க ஊருக்கு பஸ் விடுங்க. எப்படி பஸ் வசதியும் செஞ்சு கொடுங்க. எங்க குழந்தைகள் பள்ளிக்கூடம் கட்ட பெருசா கட்ட வேண்டியதை 10-12